அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, 70 வயதுக்கு மேலே நம்முடைய தசை வளர்ச்சிகளை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, சாத்தியங்கள் இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். ஏன்னா பொதுவாகவே 70 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது நமக்கு இனிமேட்டுக்கு நடக்க முடியாது, எந்த விதமான சத்துக்களும் கிடைக்காது, நம்ம சாப்பிடக்கூடிய அளவுகளை குறைச்சிக்கணும் அப்படின்னு தான் பெரும்பான்மையானோர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் 70 வயதுக்கு மேலேயும் தசை வளர்ச்சிகளை தூண்ட முடியுமானா கண்டிப்பாக தூண்ட முடியுங்க. அதாவது நமக்கு நிறைய புரோட்டீன் சத்துக்கள் கிடைக்கக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய தசை வளர்ச்சிகளானது நல்லாயிருக்கும். பொதுவாக புரோட்டீன் அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியது முட்டை தான். அந்த முட்டை பார்த்திங்கன்னா மிக உயர்தர புரதம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை தாண்டி நமக்கு தசை வளர்ச்சிகளை தூண்டக்கூடிய விதைகளானது இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அந்த விதைகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பதிவு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நிறைய தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய விதைகளுடைய வகைகள் அப்படிங்கும் பொழுது 3297 வகைகளானது காணப்படுது. இதில் ஒவ்வொரு விதைகளுக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்குது, தனித்துவமான சத்துக்கள் இருக்குது. எல்லா விதைகளுமே நம்மளுடைய உடல் நலத்துக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது தான். ஆனால் 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு எத்தனை வகையான விதைகளானது உதவியாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அதுக்கான பதில் உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஆமாங்க, வெறும் 5 வகையான விதைகள் மட்டும்தான் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய தசை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த 5 விதைகள் என்னென்ன, அவற்றினுடைய பயன்கள் என்ன, 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எப்படி இதை சாப்பிடணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தசை வளர்ச்சியில் நிறைய பாதிப்புகளை பார்க்குறாங்க. அதாவது அனபாலிக் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வகையானது நம்முடைய உடலில் புரதங்களை உறிஞ்சக்கூடிய தன்மையை குறைக்குது. ஆமாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து நம்மளுடைய உடலானது புரதத்தை உறிஞ்சுற விஷயத்தில் தோல்வி அடையுது. அதனால தான் நமக்கு நிறைய வகையான பாதிப்புகளானது ஏற்படுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே நம்முடைய உடல் புரதத்தை உறிஞ்சறதுக்கு ரொம்பவே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் குறிப்பாக 70 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கு தேவையான புரதம் உணவுலேருந்து நம்மளால் எடுக்க முடியல. ஸோ ஒரு சில ஆய்வுகளின்படி பார்க்கும் பொழுது முட்டை ஒரு உயர்தர புரதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால தான் தினசரி ஒரு முட்டையாவது பெரியவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுவும் 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க கூட ஒரு முட்டை டெய்லியுமே எடுத்துக்கலாம். அது சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1லேருந்து 2, 3 முட்டைகள் சாப்பிடலாம் தாராளமாக, எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதனால் பார்த்திங்கன்னா நம்முடைய உடலுக்கு தேவையான புரதமானது கிடைச்சிடுது. ஆனால் 70 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த புரதம் சரியான அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா அந்த புரதத்தை உறிஞ்சக்கூடிய திறனை குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஆய்வின்படி பார்க்கும் பொழுது முட்டையிலிருந்து 60% மட்டும்தான் நம்முடைய உடல் புரதத்தை உறிஞ்சிக்குது. மீதி இருக்கக்கூடிய 40% எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால் நம்ம எப்போதுமே நல்ல ஒரு புரதத்துக்காக முட்டையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடாது. அதுவும் 70 வயதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக முட்டையை நீங்கள் நம்பியிருக்காதீங்க. அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா குயினோவா போன்ற விதைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய புரதத்தை நம்முடைய உடலானது 85% ஏற்றுக்குது. ஸோ 85% அந்த புரதத்தை உறிஞ்சக்கூடிய திறன் இருக்கிறதுனால இது மாதிரி சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய விதை வகைகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான புரதம் கிடைக்கும். ஸோ 70 வயதிற்கு மேற்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும், ஓடியாடி உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது. கொஞ்சம் நடந்தாலுமே கூட அவங்க தள்ளாடுவாங்க, சரியாக நடக்க முடியாது, ஒரு சின்ன பொருளை கூட தூக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவங்களுடைய உடலுக்கு தேவையான அந்த புரத சத்தானது கிடைக்காம போகிறது தான். அதனால் இந்த அனபாயிக் ரெசிஸ்டன்ஸை தடுத்து நிறுத்தக்கூடிய 5 வகையான முக்கியமான விதைகளை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோங்க. இந்த 5 வகையான விதைகள் தாங்க புதிய தசை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. அதாவது இந்த விதைகளை நம்ம மசில்ஸ் பில்டிங் டூல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா இந்த விதைகளை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு புதிய தசையானது உருவாக்குறதுக்கான உத்வேகமானது கிடைக்கிது. அதுவும் குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வரிசையில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய விதை என்ன அப்படின்னா குயினோவா. இந்த குயினோவா பார்த்திங்கன்னா தானியம் போல் இருக்குங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா இதில் 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் காணப்படுது. அதாவது ஒரு முழுமையான புரத உணவாக இது பார்க்கப்படுதுங்க. ஸோ இதை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல ஒரு தசை வளர்ச்சியானது கிடைக்கும்.
அது மட்டும் இல்லைங்க, வெள்ளை, சிவப்பு, கருப்பு அப்படின்னு பல நிறங்களில் இந்த குயினோவா வந்து கிடைக்கிது. இது சமைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். அரிசி போல தான். இதையும் நம்ம வேக வைத்து சாலடில், பிரியாணியில், கஞ்சி எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ உடலுக்கு உடனடி ஆற்றல் வந்து கொடுக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம். 2வதா நம்ம பார்க்கக்கூடிய விதை ஆளி விதை. அதாவது ஃப்ளாக் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. லிக்னைன் நிறைந்த ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு இதை சொல்லலாம். இதை நம்ம எடுத்துக்கும் பொழுது 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு தசை வளர்ச்சியானது வந்து கிடைக்கிது அப்படின்னே சொல்லணுங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் நார்ச்சத்துக்களும் பார்த்திங்கன்னா இதயத்தையுமே ஆரோக்கியமாக வந்து வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இந்த ஆளி விதையானது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஆளி விதையை உணவில் எப்படி சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொடியாக்கி சேர்த்துக்கலாம். ஆளி விதையை லேசாக வறுத்து பொடி செஞ்சுட்டு தினமுமே 1லேருந்து 2 ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து நீங்கள் இதை தாண்டி தயிர், சாலட் அல்லது ஸ்மூத்தியில் கூட கலந்து சாப்பிடலாம். குறிப்பாக ஆளி விதையை நீங்கள் முழுசாக சாப்பிட்றத விட பொடி செஞ்சு சாப்பிடுங்க. அதுதான் உங்களுடைய உடம்புக்கு முழு சத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும். தினமுமே வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1லேருந்து 2 ஸ்பூன் தான் சாப்பிடணும். ஸோ அளவாக எடுத்துக்கும் பொழுது 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய தசை வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். 3வதாக நம்ம பார்க்கக்கூடிய விதை பார்த்திங்கன்னா பூசணி விதை. பூசணிக்காய் விதையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, அதாவது பீட்டா கரோடின் அதிகமாக இருக்குது. இது பார்வையை வந்து கூர்மையாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இரவு நேர பார்வையை வந்து மேம்படுத்துது. மேலும் இதில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது விட்டமின் சி, இரும்புச்சத்து, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஆற்றலை வந்து கொடுக்குது. மேலும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கும். செரிமான பிரச்சனைகளை வந்து தடுத்து நிறுத்தும். ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விட்டமின் ஏ, சி, இ மற்றும் பொட்டாசியம், மக்னீசியம் அப்படின்னு நிறைய தாதுக்கள் இருக்குது. ஸோ இந்த பூசணி விதையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூட்டாவோ பொரியலாவோ செய்து சாப்பிடலாம். வெள்ளை பூசணி சாறு அப்படின்றது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுடைய உடல் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் இந்த பம்கின் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான கொழுப்பு இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். புரதச்சத்தும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த புரதச்சத்து தான் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய தசை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய விதை சணல் விதைகள். ஹெம் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உடலுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து, ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களுடைய நிறைந்த ஒரு பொருள் தாங்க இந்த சணல் விதைகள். இந்த விதைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கு அது தீர்வு கொடுக்குது. இந்த விதையிலையும் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலுக்கு தேவையான 9 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் வந்து காணப்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா தசை வளர்ச்சிக்கு தாங்க ரொம்ப உதவியாக இருக்குது. ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே வந்து உதவி பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இதய பிரச்சனைகளில் தொடங்கி செரிமான பிரச்சனைகள் வரைக்குமே நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இந்த சணல் விதைகள் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால முகப்பரு வருது, வறண்ட சருமம், சொரியாசிஸ் இது போன்ற தோல் பிரச்சனைகளை எல்லாம் குணப்படுத்துறதுக்கு இந்த விதைகள் ரொம்ப உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் காமா லினோலெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிலங்கள் வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய மன மாற்றங்கள், ஹார்மோன் சமநிலையின்மை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து கொடுக்குது. ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விதைகளில் விட்டமின் இ, மெக்னீசியம், பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்து இது எல்லாமே அதிகமாகவே காணப்படுது. இந்த விதைகளை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, சணல் விதைகளையும் நீங்கள் சாலடுகள், ஸ்மூத்திகள், சூப்புகள் மற்றும் தயிரோடு சேர்த்தெல்லாம் சாப்பிடலாங்க. இதனுடைய எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது ஃபைனலாக பார்க்கக்கூடிய விதையோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சியா சீட்ஸ் தாங்க. இந்த சியா சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியானது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நம்ம நிறைய பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சியா சீட்ஸை. இந்த சியா விதையிலையும் பார்த்தீங்கன்னா புரதம் அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் இதுவுமே ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உடலில் நிறைய பிரச்சனைகள் வந்து சரியாக போகுதுங்க. நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சியை வந்து கொடுக்கும். தினமுமே நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் கொடுக்கும். எலும்புகளை எல்லாம் வலுவூட்டுறதுக்கு தேவையான கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ் இது போன்ற எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான தாதுக்கள் இதில் அதிகமாகவே இருக்குங்க. ஸோ இந்த சியா சீட்ஸை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகள் பார்த்தீங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும். குறிப்பாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுடைய உடலில் புரதச்சத்து அதிக அளவு தேவைப்படுறதுக்கு இந்த 5 விதைகள் தான் நமக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அதாவது என்னென்ன விதைகள் என்னென்ன பயன்களை கொடுக்குது, எப்படிலாம் சாப்பிடலாம் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயனளிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த 5 விதைகள வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பயன்படுத்தியிருக்கீங்களா? உங்களுக்கு என்ன சீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத பத்திலாம் மறக்காம கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது மாரி நெறைய ஆரோக்கியமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.